உள்ள வாங்க. தனியாவா இருக்கீங்க? இல்ல, அம்மா என் கூட தான் இருக்காங்க. இப்ப தம்பிக்கு எக்ஸாம் நடக்கிறதுனால பெங்களூர் போயிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் வந்துருவாங்க. அது வரைக்கும் அன்னைக்கு ரெஸ்டாரண்ட் வந்திருந்தாலே பிரியா, அவ என் கூட தான் ஸ்டே பண்ணியிருக்கா. உட்காருங்க. ஃபோன் பண்ணது யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்களே. எனக்கு வேண்டப்பட்ட எங்க ஊருக்காரர் மினிஸ்டர் இருக்காருன்னு சொல்லியிருந்தேன்ல, ஆமா. அவர் பையன் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். நீங்க பயப்படாதீங்க, நான் மினிஸ்டர்கிட்ட பேசிட்டேன். இருந்தாலும் உங்க அம்மா வர வரைக்கும் நீ இங்க தனியா இருக்க வேண்டாம். உங்க ஃப்ரெண்டு வீட்டில் வேணா போய் தங்கிங்க. ஏன், ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை, கூட 4 பேர் இருந்தா தைரியமா இருக்குமேன்னு சொன்னேன். இருங்க, நான் கேண்டில் எடுத்துட்டு வரேன். நான் டார்ச் ஆன் பண்றேன், பார்த்து போங்க. கரண்ட் வர வரைக்கும் நீங்க கொஞ்சம் இருந்துட்டு போக முடியுமா ப்ளீஸ்? நிச்சயமா. தேங்க்ஸ். சீக்கிரமா ஏறு. ஏய், ஸ்பீடா போ. சொல்லுங்கண்ணே. தமிழ், நம்ம வீட்டில் ஃபயர் ஆக்சிடென்ட்டா. தாத்தாவை பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களாம். நான் உடனே அங்கே போகிறேன், நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்துடு. யாருன்னு எல்லாம் தெரியல. போலீஸ்க்கு யாரும் ஃபோன் பண்ணாங்களா? எதிர் வீட்டுக்காரங்க பண்ணியிருக்காங்க. ஒரு நிமிஷம். யார் கேட்டாலும் வந்தது யாருன்னு தெரியாது, அவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியாதுன்னு மட்டும் சொல்லுங்க. அதை தவிர்த்து வேறு எதுவும் சொல்லிக்க வேண்டாம். முக்கியமாக எம்எல்ஏ பையன் விஷயத்தை பற்றி நம்மக்கிட்ட எந்த ப்ரூஃபும் கிடையாது. எங்கள் வீட்டுக்கு ஆட்கள் போயிருக்காங்களாம். தாத்தாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. என்னாச்சுன்னு தெரில. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பிரியா, அகல்யா அம்மா வர வரைக்கும் இவங்க உங்கள் வீட்டில் இருக்கட்டும். நீங்க சீக்கிரம் வந்துடுவீங்கல்ல? நிச்சயமா, பயப்படாதீங்க. தாத்தா எப்படி இருக்காரு? உள்ள போய் பாருப்பா. அவங்க என்ன கேட்டாலும் நீ எதுவும் பேசாத, வந்துக்கிட்டே இரு.
அஞ்சனா உங்க வீடு தாக்கப்பட்டதுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? அஞ்சனா உங்க கூட இருந்தது யாரு? அவருக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? இந்த வீடு தாக்கப்பட்டதுக்கு அவர்தான் காரணம்னு சொல்றாங்க. அது உண்மையா? ப்ளீஸ் மூவ். என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. அவர் உங்க காதலன்றதால மீரா கிட்ட இருந்து மறைக்கிறீங்களா? பதில் சொல்லிட்டு போங்க அஞ்சனா. நீ நடிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு எங்களோட பெங்களூர் வந்து செட்டில் ஆகிற வழியை பாரு. வெளியில தலை காட்ட முடியல. ஏன் அங்கேயே நிற்கிறீங்க? உள்ள வாங்க, உட்காருங்க. ஐம் சாரி. எதுக்கு? நான் தான் அப்படி சொன்னேன். நான் உங்களை ஹாஸ்பிட்டலில் பார்க்க வந்தது, அப்புறம் ரெஸ்டாரண்ட் வந்தது, எல்லாத்துக்கும் உங்களால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிற பயம்தான் காரணம். ஆனால் இன்னைக்கு நான் அந்த மாதிரியான எண்ணத்தில் வரல. என் பேரண்ட்ஸ் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் தெளிவாக எடுத்து சொல்லி பேசி பார்த்தேன். நிச்சயமாக ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினேன். ரொம்ப தப்பான முடிவுன்னு சொன்னாங்க. எனக்கு உதவி செய்ய போய் அதனால பாதிக்கப்பட்டு தனியா நிக்கிற உங்களுக்கு துணையா இருக்கிறது தான் சரின்னு என் மனசுக்கு பட்டுது. சொல்லிட்டேன். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? புரியுது. இன்னொரு நாள் மறுபடியும் டைம் எடுத்து யோசிச்சு சொல்லுங்க. இனிமே எனக்கு சொந்தமான இதையை நான் இழக்க விரும்பல. சின்ன வயசுலேருந்தே நான் எங்கள் அப்பா அம்மாவத்தையும் அம்மா அம்மாவத்தையும் பார்த்ததில்ல. எல்லாமே என் தாத்தா தான். அவரை இதே இடத்துல உயிரோட கொளுத்தி கொண்டிருக்கான். எனக்கு என்ன முக்கியமான கடமை ஒன்று பாக்கி இருக்கு. அதை நான் முடிக்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுத்திருக்கணும். மணிமாறன் செல்வா மாதிரி கிடையாது தங்கப்பாண்டியன். ஆளுங்கட்சி மினிஸ்டர். பவரில் இருக்க மினிஸ்டர் நீ தனி ஒருத்தனா நின்று எதுவும் பண்ண முடியாது. ஆனால் அவன் நினச்சான்னா அமைச்சர் பதவியை யூஸ் பண்ணி உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம். அதனால தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். இது சம்பந்தமாக நான் ஏற்கனவே கட்சி தலைமைகிட்ட பேசிட்டேன். அவங்களும் உனக்கு முழு ஒத்துழைப்பு தரதா சொல்லிட்டாங்க. முதல்ல என் கட்சியோட சப்போர்ட்டு உனக்கு இருக்குங்கிறத தங்கப்பாண்டியனுக்கு தெரியப்படுத்துவோம். அப்போதான் உன் மேலே கையை வச்சா அதை நாங்கள் பொது பிரச்சனை ஆக்கிடுவோங்கிற பயத்தில் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டான். ஆனால் நான் உங்ககிட்ட வேற ஒரு உதவி எதிர்பார்த்து வந்திருக்கேன். என்ன செய்யணும் சொல்லு. தியாகுவை தங்கப்பாண்டியனுக்கு எதிராக அப்ரூவர் ஆக்கணும். தியாகு என் ஜாதிக்காரையா, என் ஊருக்காரன். அந்த மரியாதைக்காக என்னை எப்பாவது வந்து பார்த்துட்டு போவான். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் அவன் செய்ய மாட்டான். அவனை விட்டுரு. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் தியாகுவை அப்ரூவர் ஆக்குறேன். தியாகுவை பற்றி எனக்கு நல்லா தெரியும் தமிழ். நானே சொன்னாலும் அவன் இதுக்கு ஒத்துக்க மாட்டான். அதுவும் இல்லாமல் தங்கப்பாண்டியனுக்கு எதிராக அவன் எதுக்கு அப்ரூவராக மாறணும்? அதுக்கான அவசியம் அவனுக்கு இப்போ என்ன வந்தது சொல்லு. அவசியத்தை நான் ஏற்படுத்துகிறேன். நான் சொல்கிறது ஒருவேளை நடக்காமல் போனால் அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஒருவேளை நான் சொல்கிறது நடந்து தியாகு அப்ரூவர் ஆகிட்டா உங்களை எலெக்ஷனில் தோக்கடிச்ச தங்கப்பாண்டியனை பதவியிலேருந்து இறக்குன பெருமை உங்களுக்கு கிடைக்கும்.
இப்போ நான் என்ன பண்ணணும்? தியாகம் இங்கே வர வைக்கணும். சுலபமான சில விஷயங்களை கூட நாம் வா தியாகு, உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம். என்ன விஷயம்ண்ணே உடனே வர சொன்னீங்க? தமிழ் உங்ககிட்ட ஏதோ தனியாக பேசணுமா, அதான் வர சொன்னேன். உட்காரு உட்காரு. நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருங்க, நான் இதை வந்துடுறேன். உட்காரு. நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உறவுன்னு சொல்லிக்க இருந்த ஒருத்தரையும் தங்கபாண்டி ஆதாரமே இல்லாமல் கொண்டுட்டான். நடந்ததுக்கெல்லாம் யாரு காரணம்னு எனக்கு தெரியாது தமிழ். பொதுவாக நம்மக்கிட்ட உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? மற்றவங்க பிரச்சனை நமக்கு வராதுன்னு தெளிவாக நம்பிக்கிட்டு அமைதியாக கையை கட்டி வெடிக்க பார்க்கறது தான். ஐயோ, சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது தமிழ். புரியுது. பாவம், அவங்களால என்ன செய்ய முடியும்?